இது புரிய ஆரம்பிக்கும்போது, அந்த செங்கல் எடுத்துட்டு போ, அந்த செங்கல் மூலமாக தாஜ்மஹால் கட்ட போறியா? ஒரு வீடு கட்ட போறியா? யாரையாவது அடிக்க போறியா? ம். இல்ல வேற என்ன போட்டுட்டு வர போறியா? அப்ப யோசிப்பான். ஓ! இந்த செங்கல வச்சு நான் ஒரு வீடும் கட்டலாம். ஒரு தாஜ்மஹால் கட்டலாம். உலகமே பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு பில்டிங் என்னால கட்ட முடியும். அப்படின்னா, பட் செங்கல் இஸ் அவைலபிள் ஃபார் யூ. செங்கல் டெய்லி நம்மளுக்கு இருக்கு. இருக்கு. இந்த அததான் சொல்றேன். செங்கல் 2 செங்கல் நம்மளுக்கு இருக்கு. எண்ணம், உணர்வுன்னு 2 ஆ. செங்கல் இருக்கு. எண்ணத்தில தான் டிஸ்கிரிமினேஷன் வருது. இந்த டிஸ்கிரிமினேஷன் எப்ப நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலா அட்லீஸ்ட் நம்ம நாட்ல தவறாக புரிஞ்சது பகுத்தறிவுன்றது வேற மாரி புரிய வச்சுட்டாங்க. ஆமா. சரியான பகுத்தறிவு அப்படின்றதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, எது நல்லது, எது கெட்டது, இல்ல எது இப்போ உண்மை, நம்ம எது பொய். நாட்ல எப்படி ஆயிப்போச்சுன்னா, நான் பார்க்குற வரைக்கும், மேபி ஐ அம் ராங். பகுத்தறிவுன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றது தான் இல்ல பகுத்தறிவுன்றாங்க. இன்ஃபாக்ட் அது ஒரு நல்ல கேள்வி. அந்த கேள்விய நம்ம உபயோகப்படுத்துற விதம் தப்பு. கத்திய கரெக்ட்டா புடிச்சுன்னா கரியா வெட்டலாம். தப்பா புடிச்சுன்னா கைய தான் வெட்டும். கத்தியில தப்பு இல்ல. கத்திய பிடிக்கிற விதத்தில தப்பு. நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நாலேட்ஜ இல்ல நம்ம பட் எப்படி பகுத்தறிவு டஸ் நாட் மீன் பீயிங் ஏத்திஸ்ட் இல்ல. இல்ல கண்டிப்பா கிடையாது. அதுல ஆனா அதுதான் மெயினா ஆயிடுத்து இப்போ. அதுல இன்ஃபாக்ட் இத தான் விவேகானந்தர் அவருடைய வழிமுறையில அவர் சொல்றதும், எங்க அத பத்தி குருநாதர்கள் நீங்க கொஞ்சம் சொல்றதும் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். இப்ப எனக்கு வந்து பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இருக்கு. பகுத்தறிவுன்னு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதே மனுஷனுக்கு 1,00,000 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியாது. அது புரிஞ்சதுக்கப்புறம் இது மாரி ஒண்ணு இருக்கு. அப்பன்னா என்ன நார்மலா யோசிக்கிறது என்ன? நல்லது என்ன? கெட்டது என்ன? இரவு, பகல், பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், பாகுபாடுகள், துவந்தங்கள்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. இதை புரிந்தவன் மெதுவா பகுத்தறிவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரும். அங்க நம்ம இத விட்டுர்றோம். 99.99% மக்கள் இத விட்டுர்றாங்க. இதை விட உயரிய லெவல்ல பகுத்தறிவு யூஸ் பண்ணும்போது எங்களோட குருநாதர் தாஜி ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் அவர் என்ன சொல்றாருன்னா, எது விளைவு? அந்த விளைவை உருவாக்க வேண்டிய காரணம் என்ன? இத என்னைக்கு உனக்கு தெரியுதோ, அன்னைக்கு தான் பகுத்தறிவினோட உண்மையான ஆற்றலை நீ புரிஞ்சுக்கிற.